ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக எப்போவும் ஒரு பொருளோட மீட் பண்ணுவோம். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தா ஒரு பெரிய பார்சலோட உங்களை மீட் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. என்னடா பார்க்குறக்கு இவ்வளோ பெரிய பார்சலாக இருக்குது, என்ன வந்திருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாங்க, இது பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ ப்ராடக்ட் தான். பார்த்தீங்கன்னா நான் வந்து மீஷோவில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அது எப்படி வந்திருக்கு, அதோட ப்ரைஸ் என்ன, குவாலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்த்துடலாங்க. ஸோ பேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ப்ராடக்ட் எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. ப்ராடக்ட் நீட்டாக வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்ஸுக்கான ஷூ காம்போ தாங்க. பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் என் பசங்களுக்காக. ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா அழகாக வந்துருந்துச்சு. பசங்க பிடிச்ச மாதிரியே வந்து கடைசியில் எனக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவும் ஒரு சந்தோஷம்தான். இந்த ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுன்னு சொன்னீங்களா காம்போ. ஸோ இது ரெண்டுமே சேர்த்து தான் வந்து ஒட்டுக்கான ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸும் பார்த்தோம்னா ரொம்பவுமே கம்மி தான். ஷூஸ் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் ரெண்டுமே வேறு வேறு கலர்ஸில் நல்லா சூப்பராக டிசைன்ஸு அழகாக கொடுத்துருந்தாங்க. ஓகே, பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது ஓப்பனும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஷூஸ் வந்து இன்னுமே நல்லாயிருக்கு. நம்ம நினச்ச மாதிரி வந்து வந்திருக்கு. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்த ரேட் வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஷூஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கு. கிட்ஸ் வியர் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஒரு கம்ஃபர்டபுள் வந்து ஷூஸ் இருந்துச்சு. ரொம்பவுமே ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா, ஏன்னா குட்டீஸ் வந்து விளையாடுவாங்க, ஓடுவாங்க ஷூஸ்லாம் போட்டுட்டு. ஸோ ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தால் அவங்களுக்கு நடக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து அப்படியெல்லாம் இல்லாமல் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நல்லாவே இருந்துச்சு. கிளாத்தும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேரம் வியர் பண்ணோம் அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஷூஸ் வந்து ஸ்வெட் ஆகாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மேலே வந்து சின்ன சின்ன ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக ஒரு ஓட்டை எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. பாய்ஸ் எல்லாமே வியர் பண்ணாங்க அப்படின்னா கேஷுவலாக வியர் பண்ணாலும் சரி, ஃபார்மலாக வியர் பண்ணாலும் சரி ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா நல்லா க்ரிப்பர்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஷூஸோட கலரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழுக்கெல்லாம் தெரிகிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. கலர்ஸும் மைன்யூட்டாக இருந்துச்சு. பசங்க வந்து நீட்டாக வியர் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல லுக்கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஷூஸ் ஓவரால் பார்க்குறப்போ ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. கண்டிப்பாக அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஷூஸ் எல்லாம் வந்து நம்ம கடையில் வந்து பை பண்ணுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதோட ரேட்டே வந்து வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து கிட்ஸுக்கு வந்து ஷூ வாங்கி கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஒரு ப்ரைஸ் வந்து என்ன அப்படிங்கிறதும் தெரியும். இப்போ நான் சொல்கிற ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிரே கலர் ஆரஞ்சு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கலர் கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறது வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ள சோல் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லேஸ் மட்டும்தான் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா குட்டி பசங்களுக்கு இவ்வளோ பெரிய லென்த்தான லேஸ் வந்து தேவை கிடையாது தான். பட் லேஸ் மட்டும் நம்ம இன்கேஸ் நமக்கு செட் ஆகலை அப்படின்னா லேஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து காம்பவுண்ட் சொல்லணுங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்து நம்ம வந்து ஹேஷ் கலர், அடுத்தது பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா டார்க் கலர் தான். இதுவுமே அழுக்கு தெரியாத மாதிரி ஒரு கலர் தான். ஏன்னா கிட்ஸ் எல்லாமே வந்து ஒன்ஸ் போட்டாங்கன்னா அப்படியே போட்டு அழுக்கு பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. அதை வாஷ் பண்ணுறதுக்குள்ள நமக்கு போதும் ஆகிடும். பட் இதில் அந்த மாதிரி இல்லாமல் இதுவுமே டார்க் கலராக தான் கொடுத்துருந்தாங்க. பீஸ் அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ் பீஸ் தான் வந்துருந்துச்சு. இதுவும் கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டார்க் நேவி ப்ளூ கலர் வந்திருக்கு. இந்த ரெண்டு கலருமே பார்த்திங்கன்னா காமனாக எல்லா கிட்ஸ்க்குமே வந்து எல்லா ட்ரெஸ்க்குமே வந்து செட் ஆகுங்க. செட் ஆகாது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு நல்ல யூனிக்கான ஒரு லுக்கு கொடுக்கும். அதே மாதிரி தான் சேம் தான். இதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சேம் அதில் என்னென்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருந்துச்சோ அதே மாதிரியே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேவி ப்ளூ கலர் ப்ளஸ் ரெட் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இதோட ப்ரைஸ் பார்த்தா நமக்கே ஷாக் ஆகிடும். ஆமாங்க, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 359க்கு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். என்னது 2 ஷூவுமே சேர்த்து இதே ப்ரைஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டுமே சேர்த்தே பார்த்தீங்கன்னா நான் இதே ரேட்டுக்கு தான் வந்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். நான் வந்து என் பசங்களுக்காக 9 to 10 இயர்ஸ்க்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். எல்லாத்துக்குமே ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே ப்ரைஸ் தான் வருது. 4 to 5 இயர்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா 10 to 12 இயர்ஸ் வரைக்கான சைஸஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருந்துச்சு. நான் வந்துட்டு கரெக்டான ஏஜ் கொடுத்தனால எனக்கு சைஸும் வந்து கரெக்டாகவே வந்துருந்துச்சு. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக நம்ம எங்கேயுமே வாங்கவே முடியாதுங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம வெளியில் ஒரு ஷூ வாங்கணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக 350 400 இல்லாமல் நம்மளால் பை பண்ணவே முடியாது. இது வந்து நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ளெக்சிபிலிட்டி நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுறோன்னா கூட தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. ஷூ ரொம்பவுமே ஒர்த்தாக இருக்குன்னே சொல்வேன்.
இதை நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பை பண்ணுறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு தரேன். அடுத்து இன்னொரு பெஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.